விஜய் சுரேஷ், விஜய் ரமேஷ், விஜய் மகேஷ் இப்படின்னு அவ்வளோ பேரும் விஜய்னு பேர் மாற்றிட்டாங்க. விஜய்னு பேர் வைத்ததுனால அவர்கள் மனிதர்களாக இருந்தவர்கள் புனிதர்களாக மாறிவிட்டார்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் மோகன்கிறவர் வந்து ஒரு பெண்ணை வந்து கட்சியில் சேர்ப்பதற்காக நிர்வாணம் ஃபோட்டோ கேட்டாராம். தேர்தலையே சொல்ல வேண்டியதானே, நாங்கள் வந்து 2 வருடங்கள் கழித்து தான் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ண முடியும்னு. வந்த உடனே செய்கிறோம். முதல் கழித்து தான், 2வது கழித்து தான். வருமானத்தை அதிகரித்து டாஸ்மாக் ஆன்லைனில் வச்சு வீட்டிலே கொண்டு வந்துடுறீங்க. அவங்க கரெக்டாக அதுலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க அப்பா பேரில் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆண்கள் குடிப்பார்கள், பெண்கள் குடிப்பார்கள், குழந்தைகள் குடிப்பார்கள். அடுத்தது இனிமேல் வந்து இது ஊக்கப்படுத்துறதுக்கு யாராவது அனுப்புவாங்களான்னு தெரியல. அது கூட ஒரு நல்ல ஐடியா தானே. 5 வருஷம் அது ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டு அந்த ஒரு மெயின் ரோடு ஃபுல்லாக காலி பண்ணுங்கன்னு ஒரு வீட்டில் ஒரு சின்ன செங்கல் கூட இடிக்கல. இந்த ஊழல் பட்டியலுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் ஏன் சார் அந்த மாதிரி அறிவிக்கிறாங்க மக்கள் மத்தியில், நாங்கள் ஊழலை வெளிக்கொண்டு வந்துடுவோம் இந்த சட்டமன்றத்தில் அப்படின்னு? அது சட்டமன்றத்து அந்த இடமே இல்லை, அதற்கான இடமே இல்லை என்பது தான் என்னுடைய வாதம். நான் அவங்க ஊழல் பண்ணலைன்னு சொல்லலை, நீங்கள் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லலை. அதுக்கு தான் வந்து சட்டத்துறை இருக்குது, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது. எஃப்ஐஆர் குற்றப்பதிவு பண்ணுங்கள், தேவைப்பட்டால் கைது செய்துங்க, ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில். அதை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றம் போனால் போகட்டும், நீங்கள் பதிலுக்கு போங்க. இதில் சட்டமன்றத்தில் அதை பேசுனதுனால என்ன, நீங்கள் இவ்வளோ ஊழல் செய்திருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, டவுன் சொல்லுவாங்க, பொய்யின்னு சொல்லுவாங்க. ஒரு சத்தம் அமளி வரும், கலவரம் வரும், கைகலப்பு வரும். அந்த இணைப்பை வந்து லைவாக போகிறத துண்டிப்பாங்க. சபாநாயகர் உடனே வந்து ஒத்தி வைப்பார், இல்லைன்னா அவங்களாம் வந்து வெளியேற்றுவார். அவங்கள பிடிச்சி அந்த சட்டசபை காவலர்கள் வந்து நான் ஒவ்வொருத்தரையும் எந்த எம்எல்ஏ தகராறு பண்ணுறாரோ, திமுக எதிர்கட்சி எம்எல்ஏ அவங்களாம் பிடிச்சி தூக்கி கொண்டு போய் வெளியே விடுவாங்க. அவங்க வெளியில் போய்ட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு என் சட்டை கிழிஞ்சு போச்சு, வேட்டியாக வந்து போச்சு, என் பணியனை வேண்டுமென்றே இழுத்தார்கள், அதில் யாராவது பெண்கள் இருந்தால் என்னுடைய ஆடையை வேண்டுமென்றே இந்த வந்து என்னை இழுத்து அவமானப்படுத்தினேன், இந்த கன்றாவிலாம் நடக்கும். ஆனால் ஊழல் தடுக்கப்படுமா? ஏதாவது மக்களுக்கு போய் ஒரு நாளைக்கு சட்டமன்றம் நடக்கணும்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் என்னமோ சொல்லலாம் மக்கள் வரி பணம். அப்போ இந்த ஊழல் பட்டியலுக்கும் இந்த சட்டமன்றத்தில் இந்த பட்ஜெட்டுக்கும் 1% கூட சம்பந்தம் இல்லை, தொடர்பில்லை. சும்மா நம்ம பேசுகிறது தான். இந்த பட்ஜெட் தொடரில் நாங்கள் அந்த ஊழலை கொண்டு வருவோம். அது எதுக்குன்னா ஒன்றும் இல்லைங்க, இவங்க இப்போ இந்த 30 நாள் இந்த ஒரு பட்ஜெட் தொடர் என்பது 30 நாள். செப்டம்பர் 8ஆம் தேதி ஒரு நாள் ஒரு துறை. இன்றைக்கி கூட வேளாண் துறையில் பட்ஜெட்டை பார்த்தேன். என்ன புரியலன்னா, அதாவது நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் எதுவுமே உருப்படியாக இல்லை, இப்போ அரசியல்வாதிகள் 0 பட்ஜெட் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம அப்படி சொல்ல விரும்பல. நன்மைகளும் இருக்கின்றன, குறைபாடுகளும் இருக்கின்றன. நன்மைகளை சொல்வதற்கு அவங்க பாடிட்டு போவாங்க அந்த புகழ். என்கிட்ட ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி கேட்டார், ஏங்க நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு எதிரிலேயே எழுதிட்டீங்க அவங்க தமிழக அரசியல் பத்திரிகை தான். நான் சொன்னேன், ஐயா திமுக இருந்தால் வாத்தியார் எழுதுறதுக்கு முரசொல்லி இருக்குது. அதிமுக அப்போ நமது எம்ஜிஆர் இருந்தது, அப்புறம் நமது அம்மா ஆச்சு. அவங்களுக்கு தீக்கது இருக்குது கம்யூனிஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பத்திரிகை, அவர் சங்கொலி வச்சுருக்காரு ஐயா வைகோ. அவங்கவுங்கள வாழ்த்துறதுக்குன்னு ஒரு பத்திரிகை வச்சுருக்கீங்க. எதிர்த்து வர்றதுன்னா எதிர்கட்சி பத்திரிகையில் தான் வரணும். நாங்கள் நடுநிலையாக நீங்கள் நல்லது செஞ்சால் பாராட்டுறோம், தவறு செஞ்சால் குறைபாடு இருந்தால் இதுதான் உண்மையான மீடியா. நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் உண்மையான மீடியா இல்லை, அது உங்கள் ரேடியோ. நீங்கள் என்ன வந்து வெளியில் அறிவிப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் அதில் வரும். அந்த மாதிரி நம்ம குறைபாடுகள் சொல்வதா என்னை பொறுத்தவரை உண்மையான எதிர்க்கட்சி, நிலையான எதிர்க்கட்சி எந்த ஜனநாயகத்திலும் பத்திரிகைகள், மீடியா தான். நான் சொல்கிறது நேர்மையான பத்திரிகை. ஆர்எஸ்பி மீடியாவை பற்றி பேசலைன்னா, ஏன்னு கேட்டால் எந்த ஆட்சியில் இருந்தாலும், திமுக ஆட்சியில் இருக்கும்போது கேட்பாங்க, எங்களை எப்பப்பார் விமர்சனம் பண்ணிங்க. கரெக்டு. இதே தான் அதிமுக ஆட்சியில் வரும்போது அவங்க கேட்டாங்க, என்ன இன்னும் நீங்கள் அதிமுக ஆட்சி விமர்சனம் பண்ணுறீங்க? ஆமாம், நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, விமர்சனம் பண்ணுறோம். திமுக பண்ணுறதே இல்லை, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பண்ணமே. யாருக்கு இல்லை ஆட்சி இருக்கோ அவங்க தானே குறைபாடுகளை சொல்ல முடியும். இப்போ திமுக ஆட்சி பண்ணுதுன்னா
ரோடு போடாததுக்கு காரணம் அதிமுக தான். பஸ்ஸு ஒரு கால் முன்னால் போடாமல் இருந்திருக்கலாம், அது வேணால் சும்மா சொல்லலாமே தவிர இன்றைக்கி ஏன் போடலாங்கிறத பற்றி தான் பேச முடியும். அந்த வகையில் இந்த மீடியாக்கள் இப்போது என்ன வந்து சொல்ல போகிறாங்க, இந்த இப்போ நான் இப்போ பார்த்தேன், இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வேளாண் துறை பட்ஜெட் இன்னைக்கு காலையில் தான் பிரசன்ட் பண்ணாங்க. தார்பாய்களுக்காக 10 கோடி. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு போன மாதம் கும்பகோணத்தில் கிட்டத்தட்ட 50,000 மூட்டை இல்லை எரிஞ்சது வேற ஒரு இடத்துல, இந்த ஊரில் ஏதோ ஒரு இடத்துல, கொங்கு பகுதியில் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஊரில் மழையில் நனைஞ்சு வீணாக போனது ராணிப்பேட்டையில், அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரம்ங்கிற ஒரு இடத்துல, இந்த மாதிரி பல இடங்கள். அது கேட்டதுக்கு 50,000 மூட்டையும் போல் 600 மூட்டை தான் போச்சு, 800 மூட்டை தான் போச்சும்பாங்க. யார் போய் வந்து நீங்கள் நானும் போய் செக்அப் பண்ண முடியும்? மறுபடியும் தார்பாய் தான் வாங்குறீங்களே தவிர ஏன் வந்து அந்த கிடங்கு கட்டக்கூடாது? இப்போ அடையாரை சுத்தப்படுத்துகிறாங்க, போட்லாம் விடுவாங்க. இந்த கதையை சொல்லி தான் ஐயா கருணாநிதி வந்து அப்போ 3 கோடி ரூபா பட்ஜெட் போட்டார். நான் சொல்லுது 70 இல்லை, ஆரம்ப காலத்தில் 71 70 மாதிரி அடையாறில் வந்து சுத்தப்படுத்திட்டு ஆக்கிரமிப்பில் அகற்றி சுத்தப்படுத்தி உல்லாச படகுகள் போகும். மக்கள் உல்லாசமாக சென்னை வருபவர்களெல்லாம் கூவத்தில் உல்லாச படகுல போவாங்க. 3 கோடி போட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அங்கே ஒன்றுமே வேலை நடக்கலை. என்ன ஆச்சுன்னா, அவர் எவ்வளோ பெரிய கில்லாடி, அவர் ராஜதந்திரி, அவர் கூவத்தில் முதலையை பார்த்ததாக சில தகவல்கள் வருகின்றன. இந்த சமயத்தில் உல்லாச படகெல்லாம் போனால் மக்களை கடித்து தின்னுட்டுமில்ல முதல்ல. ஆனாலும் வந்து முதலையை கண்டுபிடித்து அதை முதலில் அகற்றி விட்டு தான் கூவத்தில் எந்த வேலையும் செய்யப்படும். பாருங்கள், அந்த முதலை எனக்கு தெரிஞ்சு அப்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாச்சு. அந்த முதலை இன்னும் யார் கண்ணிலையும் படாமல் இன்னும் அது தப்பிச்சுக்கிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் அது கண்ணில் படவே இல்லை அந்த முதலை. அந்த திட்டம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்களா? முடிஞ்சு போச்சு. திட்டம் முடியல, திட்டத்துக்கான பணம் முடிஞ்சு போச்சு. இதுதான் போன 5 வருஷ நம்ம திமுக ஆட்சியில் வருடத்திற்கு அடையாரை சுத்தப்படுது. அடையாறுனா நீங்கள் வெறும் அடையாறு பகுதி மட்டும் இல்லை, அடையாறு கூவத்தூர்லேருந்து வருது. கூவத்தூர்லேருந்து தள்ளி இருக்குது தெரியும் இல்லையா? ரிசார்ட் வச்சு அதிமுகவில் பிரபலமாச்சு கூவத்தூர். அந்த கூவத்தூர் அங்கே ஒரு கோயில், அருமையான கோயில் கூட இருக்குது. அந்த அங்கேருந்து வரக்கூடிய நீர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கேன், தெளிந்த நீராக இருக்கும். அப்படியே அந்த நீரை பாட்டிலில் பிடிச்சி நீங்கள் குடிக்கலாம் தைரியமாக. இங்கே கூவம், அதுக்கு வித்தியாசம். அதே கூவம் ஆறு அந்த எண்டில் அப்படி இருக்குது, இந்த எண்டில் அப்படி இருக்குது. இதை அந்த ஆக்கிரமிப்புகள் நிறைய பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆக்கிரமிப்புலாம் யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க ஆட்கள் தான் காசு வாங்கிட்டு அதை அனுமதி கொடுத்துருப்பாங்க. இல்லை அனுமதினா சட்ட ரீதியாக இல்லை, மற்ற காசை வாங்கிட்டு யாரும் அது ஒன்றும் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. எங்கள் வீட்டுக்கிட்ட நாங்கள் இருக்கிற அடையாறில் கெனால் பேங்க் ரோட்டில் அது வந்து ஒரு கரை தான், அது அடையாறு கரை. 5 வருஷம் அது ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டு அது பூரா அந்த ஒரு மெயின் ரோடு ஃபுல்லாக காலி பண்ணுங்கன்னு. ஒரு வீட்டில் ஒரு சின்ன செங்கல் கூட இடிக்கல. எனக்கு தெரியும் 5-6 வருஷம் ஆச்சு. 3 தடவை ஹைகோர்ட் திருப்பி ஆர்டர் போட்டு ஒரு செங்கல் கூட இடிக்கப்படவில்லை. ஒரு மெயின் ரோடு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டர் வரக்கூடிய மெயின் ரோடு, அவ்வளவுமே ஆக்கிரமிப்பு. இவ்வளோதான். 1500 கோடி ஒரு வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 7500. அடையாறு எப்படி இருக்குது? அடையாறுனா அடையாறு அந்த இது அப்படியே தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கூவத்தில் உல்லாச படகுகள் போகிற அளவுக்கு சுத்தப்படுத்துவோம். நம்ம இது ஏற்கனவே கேட்டோம். இந்த காது குத்தி 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 இந்த காதில் பெரிய இந்த பாம்படம் போடுற அளவுக்கு பெரிய ஓட்டையாகிடுச்சு. ஏதோ சென்னையில் இருக்கிறதுனால தெரியல. இதுவே நம்ம வந்து எங்கேயாவது கொங்கு மாவட்ட மூதாட்டியாக இருந்ததுன்னா இந்த பக்கம் பெருசாக இருந்தது பாம்படம் தொங்கும். அட்லீஸ்ட் அவங்க அதில் தங்கமாவது போட்டிருப்பாங்க. நமக்கு தங்கமும் போடுறதுக்கு வழி இல்லை. ஆனால் பாம்படம் போடுற அளவுக்கு காது குத்தியாச்சு. காது மரத்து போகிற அளவுக்கு காது குத்திட்டாங்க. இவங்க வந்து இது சுத்தப்படுத்துகிறேன்றது வந்து எனக்கு நம்பிக்கை எப்படி வரும்? நடத்தி காட்டுங்கள், நாங்கள் வித்தியாசமான. ஆனால் அதை நடத்தி காட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே வெற்றி வெற்றி வெற்றின்னு வச்சுருக்காங்களே. பேர் மாற்றிட்டோம்ல, முடிஞ்சு போச்சுல்ல. கலைஞர் திட்டம்லாம் வெற்றின்னு மாற்றிட்டோம். அம்மா திட்டம் எதாவது எந்த இது வந்து வெற்றின்னு மாற்றிடும். இப்போது வெற்றின்னு வச்சதால அது வெற்றி ஆகிடும். இப்போது நீங்கள் நம்ப மாட்டேன்னீங்க. உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு வந்து
தாவேகா ஆட்சியில் வந்து ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அநேகமாக திமுகவை சார்ந்தவர் என்று நான் சந்தேகிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நீங்கள் வந்து வெற்றின்னு சொல்லி மாற்றினா இந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிரும்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்களே. மோகன், ரமேஷ், சுரேஷ், சரவணன், பாலாஜி, பார்த்திபன் இப்படிலாம் இதுக்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னால் பேர் வச்சுருந்தாங்க. தேர்தல் வந்தோடனே விஜய் சுரேஷ், விஜய் ரமேஷ், விஜய் மகேஷ், விஜய் மோகன், விஜய் பாபு, விஜய் தமிழ் பார்த்திபன் இப்படின்னு அவ்வளோ பேரும் விஜய் விஜய்னு பேர் மாற்றிட்டாங்க. அப்போ என்னாச்சு, அவங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் பண்ணியாச்சு. ஞானஸ்நானம் செய்து விஜய்னு பேர் வைத்ததுனால அவர்கள் மனிதர்களாக இருந்தவர்கள் புனிதர்களாக மாறிவிட்டார்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் மோகன்கிறவர் வந்து ஒரு பெண்ணை வந்து கட்சியில் சேர்ப்பதற்காக நிர்வாண ஃபோட்டோ கேட்டார். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கட்சியில் எங்கேயாவது ஒரு அமைப்பில் சேர்க்கணுன்னா பாஸ்போர்ட் சைஸில் கேட்பாங்க, ஸ்டாம்ப் சைஸில் கேட்பாங்க. நிர்வாண ஃபோட்டோ கேட்டிருக்காரு. அது பொண்ணு புகார் இருந்துச்சு, நடவடிக்கை எடுக்கல சார். அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்தில் அவர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பண்ணார். அவர் வேலை நடவடிக்கை எடுக்கல. என்னென்னா அவங்களா விஜய் பாலாஜி, விஜய் மோகன், விஜய் சரவணன். அப்போ இனிமேல் யார் இனிமேல் வந்து என் தெரிஞ்சு சந்தனகடத்தில் வீரப்பன் இருந்தார் பாருங்கள், அவரை பற்றி நல்ல விதமாகவும் சொல்வார்கள், அவருடைய குறைபாடு. ஆனால் அவர் செய்த குற்றங்கள் தான். எந்த எண்ணத்துக்காக செய்தார், போலீஸ்கார தலையெல்லாம் வெட்டினார், போனார், வந்தார், அதெல்லாம் குற்றம் தான், அதை யாரும் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த ராபின் வுட் மாதிரி வந்து ஏழைகளுக்கு உதவி செய்தார் என்பதை மறுக்க முடியாது. இல்லை, எதுக்காக அது வீரப்பனை நான் சும்மா இப்போ இழுக்கிறேன்னா, அவர் மட்டும் இப்பொழுது உயிரோடு இருந்தால் அவர் தன்னுடைய பெயரை விஜய் வீரப்பன் என்று மாற்றிக்கொண்டிருப்பார். இப்போ அந்த அளவுக்கு மணல் கடத்தல் பண்ணவன், கனிம வள கடத்தல் பண்ணவன், நான் சொல்கிறது தாவே காட்சியில் லஞ்சம் வாங்குறவன், வீட்டுக்குள்ளே பூந்து அருவாளால் வெட்டுறவன், பெண்ணை வந்து பூட்டி வைத்து அவமானப்படுத்துவன், பணம் முடுங்குறவன், பாலியல் வன்முறை செய்பவன், ஊழல் செய்பவன், அவ்வளோ பேரும் விஜய்ங்கிற பேரை முன்னால் போட்டுக்கிட்டா ஒரு பெரிய பாதுகாப்பு. அப்படிதான் இந்த வெற்றி. பெண்கள் வந்து அதிகமாக ஓட்டு போட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு 2500 தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் இலவச பேருந்து பயணம் அப்படின்றதெல்லாம் அமல்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை இந்த பட்ஜெட்டில் வரும்னு எதிர்பார்த்தாங்களே சார். வீட்டில் சமையல் இல்லையா? அன்னபூரணி சூப்பர் சிக்ஸரா சார்? நீங்கள் என்ன வெளியில் வாங்கி சாப்பிட்றீங்களா? வீட்டில் சமைக்கணுமா? 6 சிலிண்டர் கொடுப்பாங்க. அவங்க 6 சிலிண்டர் இலவசமாக கொடுத்து ஒரு வருஷத்துக்கு நம்ம சமைச்சா மாதிரி தான் வீட்டில் எண்ணெய் கொடுக்குறது. அவர் தெளிவாக சொல்லிட்டார் நிதியமைச்சர், நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு 2 வருடங்கள் ஆகும். நிதி நிலைமையை சீர் செய்த பிறகு தான் இந்த இலவச திட்டங்களை பற்றி நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அப்போ 2 வருஷத்துக்கு இந்த 1500 ரூபா கிடையாது, 6 சிலிண்டர் கிடையாது, எல்லாம் கிடையாது. நீ கேள்வியே கேட்க முடியாது. எது கேட்டாலும் திமுக 2 வருஷம் ஆகும் அது சரி பண்ணுறதுக்கு. தேர்தலையே சொல்ல வேண்டியதானே, நாங்கள் வந்து 2 வருடங்கள் கழித்து தான் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ண முடியும்னு. வந்த உடனே செய்கிறோம். முதல் கழித்து தான், 2வது கழித்து தான், 3வது கழித்து தான் வருஷப்படுத்தினீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. தாய்மாமன் திட்டம், அண்ணன் திட்டம். இந்த அண்ணன் திட்டம் பார்த்தீங்கன்னா 812 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 8 கோடி பேர் இருக்காங்க. 6-7 லட்சம் பேர் திருமணமாகாதவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த 6 லட்சம் பேர் திருமணம்னு வச்சுங்க, பெண்கள் 6ஓ 7ஓ, இவங்களுக்கு ஒரு சவரன் அப்புறம் ஒரு பட்டுப்புடவை, இது 2 சேர்த்தா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6484 கோடின்னு யாரோ ஒரு கணக்கு, அதில் ஒரு 600 கோடி, 7000 கோடி செலவு வரும் ஒரு வருஷத்துக்கு. 7000 கோடி செலவாக இடத்துல 812 கோடி நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டிங்கன்னா எப்படி தகுதி உள்ளவர்களுக்கு கொடுப்பாங்க? இப்போ தகுதி உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணத்துக்கு தகுதி அவங்கவுங்களுக்கு வயசுக்கு வந்தால் திருமணம் பண்ணிக்கிறாங்க. வயது சில பேர் 18 பண்ணிக்கலாம், சில பேர் 20 பண்ணிக்கலாம், 24, 30 பண்ணிக்கலாம். அது ரைட். வேறு என்ன தகுதி வேணும்?
இப்போ இது வரைக்கும் முன்னால் அந்த தேர்தல் அறிக்கையிலையோ இன்னி வரைக்குமோ திருமணம் அந்த அந்த பரிசு பெறுவதற்கு தகுதி என்னன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு பட்டுப்புடவை 8 கிராம், அதாவது ஒரு சவரன் நகை. 812 கோடியில் எப்படி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 6-7 லட்சம் பேருக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்க முடியும் உங்களால்? சார் பிறகு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்குன்னு மாற்றினாலும் அவங்க விருப்பத்துக்கு மாற்றிக்கலாம்ல சார்? அப்படி தான் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க. அந்த வறுமை கோடு எங்கேங்கிறத அவங்களுக்கு எங்கே சௌகரியமோ அங்கே இழுத்துப்பாங்க. திமுகலேயே அதானே பண்ணாங்க. முதல்ல வந்து சொல்லும்போது எல்லாருக்கும்னு சொன்னாங்க, அப்புறம் தகுதி உள்ளவர்களுக்குன்னு சொன்னாங்க. அந்த தகுதி உள்ளவர்களையும் கொஞ்சம் பேர் விட்டுட்டாங்க. அப்புறம் கடைசியில் அந்த சில மாதங்களில் ஒரு 20 லட்சம் பேர் இன்க்ரீஸ் பண்ணாங்க. திடீர்னு அவங்களுக்கு தேர்தல் வந்தவுடனே தகுதி வந்துருச்சு. அப்போ திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தகுதி வரணுன்னா தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். தேர்தலுக்கு 6 மாதம் முன்னால் தான் அவங்களுக்கு தகுதி வரும் என்று எதிர்பார்க்கப்படும். அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, தாவேக அரசு மட்டும்தான் இந்த பம்மாத்து செய்கிறது என்று நம்ம சொல்லலாம். திமுக அரசும் இதான் பண்ணியிருக்கு, அதிமுக அரசும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கு. நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி நீங்கள் வந்தவர்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், இந்த பேரை கலைஞர் திட்டத்தை எடுத்துகிட்டு வேறு ஒரு பேரை எடுத்துகிட்டு நீங்கள் வெற்றின்னு பேரை மாற்றிக்கிறதும், உங்களுடைய பெயர்களில் இருக்கிற பெயர்களெலாம் முன்னால் விஜய்னு சேர்த்துக்கிறதும். நான் என்ன சொல்கிறேன், அந்த மனுஷன் பெரிய மனுஷன் பாவம், அவர் ஒரு நடிகராக இருந்து வருஷத்துக்கு 400-500 கோடி சம்பாதிக்கிறதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை. நீங்கள் சேவை சாப்பிட்ருக்கீங்களா? இந்த சேவைன்னு ஒரு உணவு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. அது சில குடும்பத்தினருக்கு தான், சில இதில் தான் பழக்கம். லெமன் சேவை, புளி சேவை, மிளகு சேவை. இது சேவைன்றது நம்ம இந்த நூடுல்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அது நினச்சிக்க போகிறீங்க, அதுக்காக சொன்னேன். மக்கள் சேவைனா அந்த மாதிரி ஏதோ புளி சேவை, மிளகு சேவை, எலுமிச்சை சேவை, தேங்காய் சேவை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. மக்கள் சேவைனா மக்கள் பணி. அது செய்யறதுக்காக தான் அவர் வந்திருக்கார். அந்த வருமானத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கார். அவருடைய பேரை கெடுக்கலாமா? அவர் பேரை வச்சுக்கிட்டா நீங்கள் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் விட இன்னும் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும். நம்ம இதை கேட்க போனால் அவங்க நம்மளே திருப்பி கேட்பாங்க, ஏங்க நாங்கள் கேக்கு வெட்டலாமா கூடாதான்னு கேட்போம். நமக்கு எதுக்கு வம்பு சார்? எங்களுக்கு வேண்டிய இடத்துல போய் நான் நடு ராத்திரியில் கேக்கு வெட்டுவேன் சார், நான் ஏன் வெட்டக்கூடாது சார் அப்படின்னு கேட்டால் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்புறம் என்ன ஒரு தடவை செங்கிப்பட்டி வரைக்கும் கூப்பிட்டு போய் திருப்பி குழந்தை விடுவாங்க. எனக்கு நான் பார்த்துருக்கேன் செங்கிப்பட்டி அடிக்கடி. அது இல்லை, அதாவது இந்த விஜய் என்ற பெயரினாலோ வெற்றி என்ற பெயரினாலோ எதுவுமே மாற்றமாகி விடப்படுவதில்லை. நான் சொன்ன உதாரணத்தில் 10 கோடி ரூபா வேளாண்மை பட்ஜெட்டில் டார்பாலின் 10 கோடி ரூபா டார்பாலின் போடுங்க இடைக்காலம். ஆனால் என்ன நிரந்தரமான கிடங்குகள் கட்டுவதற்கு 10 கோடிலாம் பத்தாது. 1000 கோடி ஒரு தோராயமாக சொல்கிறேன். 1000 கோடி வேணுமா? 1000 கோடி போடணும் கண்டிப்பாக. டாஸ்மாகில் ஆன்லைனில் வரும்போது வருமானம் கூட வருதுன்னு சொல்கிறீங்களா, அந்த வருமானத்துலேருந்து பண்ணுங்கள். எந்த வருமானத்துலேருந்து பண்ணுங்கள். இப்போ 55,000 கோடி பற்றாக்குறைன்னு சொல்கிறீங்களா, இப்போ நான் சொல்கிறேன் ஒரு 1000-2000 கோடி இந்த கிடங்குகள் உணவு கிடங்குகளுக்காக போட்டிங்கன்னா 2000 கோடின்னு வச்சுப்போம் ஒரு உதாரணம். 57,000 பற்றாக்குறை. இன்றைக்கி வெறும் அறிவிப்பு தானுங்க பட்ஜெட்டு. நீங்கள் ஒன்றும் கையிலேருந்து எடுத்து செலவு பண்ணலையே. நீங்கள் இருந்தால் தானே செலவு பண்ணுவீங்க. ஏன் அதை வந்து அந்த கிடங்கு கட்டுறதை பற்றி ஒரு திங்கே பண்ணல? அடுத்தது மேகதாடு மேகதாடு மேகதாடு. அந்த பக்கம் ஒருத்தவங்க வந்து மேகதாடு வரக்கூடாது, அவர் வந்து கட்டி தான் தருவேன். இதில் வந்து இங்கே கடலில் போய் கேரளாலேயும் இங்கேயும் தமிழ்நாட்டில், அதாவது காவிரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் கேரளாவில் கடற்கரை மேற்கு கடற்கரையிலையும் இந்த பக்கம் கிழக்கு கடற்கரையிலையும் போய் வந்து 175 டிஎம்சி தண்ணீரில் ஏறத்தாழ 30-40 டிஎம்சிங்கிறாங்க. சில பேர் 70 டிஎம்சின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு 30-40ன்றது கரெக்டுன்னு வச்சுக்கிட்டா கூட தண்ணி வந்து கடலில் போய் வீணாகுது. இந்த 30-40க்கு தானே அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் 175 தரமாட்டேன், 130 தான் தருவேன், 40 இன்றைக்கி ரிலீஸ் பண்ண வேண்டிய இடத்துல 20 தான் பண்ணுவேன்றான். இன்ஸ்டால்மெண்ட்டில் இஎம்ஐ, இந்த இஎம்ஐயில் வாங்குற மாதிரி. அப்போ நீங்கள் இந்த கடலில் கலக்கிறத வந்து மிச்சப்படுத்தினீங்கனாலே அவங்கள்ட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு பெரிய அணையாக கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆங்காங்கு தடுப்பணைகள் கட்டணும். ஒரு 70-100 தடுப்பணைகள் கட்டலாம். எனக்கு தெரிஞ்சு முன்னால் ஒரு கணக்கு ஒன்று வேறு ஒரு காரணத்துக்காக
ஒரு நீர் ஆய்வாளரோட சேர்ந்து நான் அதை ஒன்று வியாபாரத்தில் தொழில் ரீதியாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா ஆச்சு. 5 கோடி ரூபாவோட ஆட்டம். 100ன்னு எவ்வளோ வருது? 500 கோடி வருது. அந்த 500 கோடி எப்படி கிடங்கு கட்டலாமோ தடுப்பணை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த தடுப்பணை கட்டினீங்கன்னா இப்போ இல்லை, நீங்கள் கட்டுறதுக்கு எவ்வளோங்க ஆகிடும்போது 2 வருஷம் ஆகுது. இப்போ கூட நீ காலையில் பார்த்தேன், 3 மாதம் முன்னால் எங்கேயோ கட்டின ஒரு ஏதோ ஒரு இது வந்து இப்போது இது வந்து நீர் சுவர் 3 மாதம் முன்னால் கட்டினதுன்னா எப்போ? இப்போ தேர்தலை ஒட்டி நடந்துருக்கணும். இடிஞ்சு விழுந்துச்சு. இல்லை சாரி, 3 நாளில் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதாவது கட்டி முடித்த 3 நாள். திமுக பீரியடில் ஒரு கால் கட்ட ஆரம்பித்தாங்களா, தாவேகா பீரியடில் கட்ட ஆரம்பித்தாங்களா தெரியாது. 3 நாளில் இப்போ தான் வரும்போது பார்த்தேன் ஏதோ ஒரு ஊர். அப்படி நம்ம கட்டி அந்த மாதிரி தண்ணியில் இடிஞ்சு விடுறதுக்கு அதுக்கு எதுக்கு பணத்தை கட்டணும்? ஒரு 100 200 எவ்வளவு தேவையோ தடுப்பணைகள் அதுக்கு இப்போ கட்டுங்க. 1000 கோடி அதுக்கு ஆகட்டும். ஒரு 2000 கோடி கிடங்குகள் கட்டுங்க. 55,000 கோடி பற்றாக்குறை இல்லை, 58,000 கோடி பற்றாக்குறை இருக்கட்டும். வருமானத்தை அதிகரித்து இதான் டாஸ்மாக் ஆன்லைனில் வச்சு வீட்டிலே கொண்டு வந்துடுறீங்களே. அடுத்தது இனிமேல் வந்து இது ஊக்கப்படுத்துறதுக்கு யாராவது அனுப்புவாங்களான்னு தெரியல. அது கூட ஒரு நல்ல ஐடியா தானே. வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஒருத்தர் மது நீங்கள் 4 பாட்டில் அட் டைம் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதை கொண்டு உங்களுக்கு பக்கத்தில் அதை அழகாக பக்கத்தில் நின்று அதை ஊட்டி விடுவதற்காக யாரையாவது ஒரு பணியாளர் அனுப்புகிறோம். அது ஆம்பளை பணியாளராக இருந்தால் பரவாயில்ல, அதுவே வேறு மாதிரி எது சிக்கலாயிடும். நம்ம எதோ சொல்ல போய் எதுக்கு அது அதாவது வெளியில் போய் குடிக்கிறதா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாவது தடுப்பாங்க. வீட்டில் எங்கே காலங்காத்தால் கடை கிளம்பிட்டீங்களா அதை தடுக்கிறவங்க இருப்பாங்க, அதையும் மீறி போவாங்க. இப்போ அதுக்கு வேலையே இல்லை. ரெண்டாவது ஆன்லைனில் நீங்கள் சொல்கிற மாதிரி சிறுவர் இப்போ ஆர்டர் பண்ணுறாங்களா, அவன் ஆர்டர் பண்ணும்போது அவன் அப்பா அக்கௌண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுவான். எல்லா பசங்களும் இப்போ நம்மளோட இப்போ புட்சாலித்தனமாக இந்த பாஸ்வேர்டு இந்த செல்லு ஆப்ரேட் பண்ணுற டெக்னிக்கெல்லாம் கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நம்மளோட அதிகமாக தெரியுது, இயல்பாக தெரியுது. அவங்க கரெக்டாக அதுலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க அப்பா பேரில் ஆர்டர் பண்ணுவான். அவன் வாங்கிட்டு வாசலில் வரும்போது தெருமுனையில் வரும்போதே வாங்கிட்டு ஆன்லைனில் வாங்கிட்டு போய்ட்டு அவன் போய் ஓரம் பண்ணுன்னு குடிச்சிட்டு இருப்பான். ஆண்கள் குடிப்பார்கள், பெண்கள் குடிப்பார்கள், குழந்தைகள் குடிப்பார்கள். நீங்கள் தான் ஜனநாயகன் படத்துக்கு வந்து அடல்ட்ஸ் ஓன்லி 18+ சொல்லிட்டு ஒரு அமைச்சரே வந்து தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டு போய் அதை ரீல்ஸ் போட்டு காமிக்கிறாரு. இந்த கேசினோ தேட்டரில் மெட்ராஸில் வந்து ஸ்பைடர்மேன் பார்க்க வந்தவங்கலாம் அப்படியே கட்டாயப்படுத்தி ஜனநாயகன் பார்க்க வச்சுட்டு போகிறாங்க. அது கூட நான் சொன்னேன், அது ஏன் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்கூலில் அவங்க அந்த பசங்க யாரும் ஹோம் ஒர்க் பண்ணல, இந்த ஹெட்மாஸ்டர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா ஜனநாயகன் படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டார் போடுறது. அவர் ஏற்கனவே பார்த்துருப்பார். அப்போ இதுதான் சரியான தண்டனை இவங்களுக்குன்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சி விட்டார். நம்ம தெரியலன்னு இல்லை. நீங்கள் கடைசியில் குழந்தைகளுக்கான அரசு, பெண்களுக்கான அரசு, பெண்களுக்கான 1500 வரல, சிலிண்டர் வரல, எப்போ வரும்? 2 வருஷத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட கேட்க முடியாது. அதாவது நிதிநிலையை சீர் செய்த பிறகு தான் வரும். எப்போ சீர் செய்வீங்க? 2 வருஷம் ஆகும். முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே இடைத்தேர்தல் முடிஞ்சிடுமா, உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிடுமா, நம்ம ஆட்சியில் ஸ்திரமாயிடுவோமா, அதான் முக்கியம். அதுக்குள்ளே 2.5 வருஷம் ஆகிடுச்சின்னு வச்சுங்க. இதில் நடுவில் வந்து திமுக சிக்கல் பண்ணிச்சு, அது பண்ணிச்சு, இது பண்ணிச்சு, அதனால் 2 வருஷம் எடுத்து 3 வருஷம் ஆகிடுச்சு. அப்புறம் அடுத்த தேர்தல் வரும்போது மறுபடியும் வாக்குறுதிகள். இதுக்கு எழுச்சவாய் ஜனங்க ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறது திமுகவாக இருந்தால் என்ன, அதிமுகவாக இருந்தால் என்ன, தாவேகாவாக இருந்தால் என்ன, ஏமாறுறது நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் தான். கண்டிப்பாக. அந்த அளவுக்கு இதுதான் இந்த பட்ஜெட்டுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. இதில் ஒன்றும் இதில் வந்து பெரிய விஜய் வந்து வணக்கம் சொன்னாராம் சட்டமன்றத்தில் உதயநிதிக்கு முகத்தை திருப்பி கொண்டாராம். ஆனால் பக்கத்தில் இருந்த KN நேரு போன்றவர்கள் விஜயை பார்த்து வணக்கம் சொன்னோம். இதெல்லாம் தலைப்பு செய்தியில் போகிறோம். என் வணக்கம் சொன்னால் என்ன சொல்ல, வணக்கம் சொல்வது என்பது ஒரு 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 குறைந்தபட்ச நாகரிக மரபு. இதுக்கு தான் இந்த பித்திராஜ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் திருக்குறள். நான் இது போட்டிருக்கேன். அடுத்து நான் சொல்லிட்டேன்னு லேட்டஸ்ட்டாக வந்து குரலோவியம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் போட போகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஆனால் ஃபாஸ்ட்டாக வேகமாக போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க சொல்லி தான் அந்த 40 கோடி அந்த செலவு பண்ணி கார் ரேஸு, ஃபார்முலா கார் ரேஸு. அதனால் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து திருக்குறள்
எளிய முறையில் 1330 குரலுக்கு வந்து அநேகமாக 1 மாதத்து 2 மாதத்துக்குள்ளேயே உரை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க யாரையோ தங்க தலைவின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்களை ஒரு வெள்ளி தலைவின்னே அதை வச்சுக்கலாம். தங்கத்துக்கு அடுத்தது தான் வெள்ளி தானே இன்றைக்கி விலை அதாவது மதிப்பு உள்ளது. வெள்ளி தலைவின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த புக்கை வாங்கினாலும் வாங்குவாங்க. பாடப்புத்தகத்தில் கூட அதை கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். சரி, ஏதோ நல்லது நடக்கட்டும், அப்படியாவது திருவள்ளுவர் வந்து ஜனங்க படிக்கட்டும். கண்டிப்பாக சார், அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடியது. பட்ஜெட் விஷயங்கள் இவ்வளோ தான். இந்த பட்ஜெட் இந்த 30 நாளும் போகும். இந்த மானிய கோரிக்கை நடக்கும்போது திமுகலேருந்து தினம் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. அது வழக்கமாக எல்லா எதிர்கட்சிகளும் பண்ணுறது. இதில் வேறு வந்து திமுக அதிமுக கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி மாதிரி இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தான் அவரும் சொல்கிறாரு, எடப்பாடியும். இல்லை முக்கியமானது, விஜய் வந்து உட்கார்ந்து வந்தபோது உதயநிதி வந்தார். விஜய் வணக்கம் சொன்னார். உதயநிதி முகத்தை திருப்பி கொண்டார். நேரு போன்றவர்கள் வணக்கம் தெரிவித்தார். எடப்பாடி அவர்கள் உள்ளே வந்தபோது எடப்பாடி குழுவினர் அதிமுகவில் மேசையை தட்டி அவரை வரவேற்றார்கள். வேலுமணி குழுவினர் அமைதியாக இருந்து அவரை வரவேற்கவில்லை. யாரா? எடப்பாடி. இதாங்க இன்றைக்கி அரசியல். சட்டமன்றத்தில் நிகழ்வு என்னன்னு கேட்டிங்களா? இதுதான் நிகழ்வு. இந்த வேளாண் பட்ஜெட்டில் டார்பாலினுக்கு வந்து 10 கோடி தான் கொடுத்தாங்க, கிடங்குக்கு ஒன்றும் கொடுக்கல, தடுப்பணைக்கு ஒன்றும் கொடுக்கல. இதெல்லாம் யாருங்க கவலைப்படுறாங்க? விஜய் வணக்கம் சொன்னாரா? உதயநிதி வணக்கம் சொன்னாரா? அவர் வந்தபோது கை தட்டினாங்களா? மேஜையை தட்டினாங்களா? இதில் தான் மக்களுடைய கவனங்களை வந்து திசை திருப்புகிறார்கள், மடைமாற்றம் செய்கிறார்களே தவிர மக்கள் நலனை பற்றி இவங்க கவலைப்படல. எனக்கு வருத்தம்லாம் வந்து இவங்க பேரில் இல்லை, இந்த மக்களே கவலைப்படல அப்படிங்கிறது தான் என் வருத்தம். கண்டிப்பாக சார். மக்கள் வந்து இந்த மாதிரி இந்த வெளியில் இந்த நாடக அரசியலெல்லாம் மறந்துட்டு அதை பொருட்படுத்தாமல் இதெல்லாம் விடு, எது டார்பாலினுக்கு 10 கோடி கொடுத்தியா, ரைட்டு, வெரி குட்டு. எப்போ கிடங்கு கட்ட போகிற கேட்கணும். எப்போ தடுப்பணை கட்ட போகிற, தடுப்பணை கட்டிட்டீங்கன்னா அவங்ககிட்ட போய் நிற்க வேணால மேகதாடு. அப்புறம் மேகதாடு கட்டினா கட்டிட்டு போகிறாங்க. நம்ம கடலில் போகிற நீரை அட்லீஸ்ட் சேமிக்கவாது பண்ணலாம்ல, இல்லை மழை நீரை சேமிக்கலாமில்ல. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மழைநீர் சேமிப்புக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, இல்லை ஒரு வீட்லேயும். ஏன் அதை மறுபடியும் கொண்டு வரக்கூடாது? நல்ல திட்டம் தான். அதனால் தமிழ்நாட்டின் தண்ணீர் பிரச்சனை 100% சரியாகி விடுமா என்றால் இல்லை, ஓரளவுக்கு. ஆனால் ஏதோ ஓரளவுக்கு நீங்கள் முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே. ஒரே நாளில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து 100% எந்த முன்னேற்றமும் ஏற்பட முடியாது. ஏற்கனவே அவங்க திமுக செஞ்சுட்டு போனதை சரி செய்கிறதுக்கு, நிதி நிலைமையை சீர் செய்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். நீங்கள் இன்றைக்கி ஒரு மழை அந்த நீர் சேமிப்பு திட்டம் அந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பலன் இருக்குது. ஆங்காங்கு அது சேமிப்பு ஏற்படுத்தணுங்கிற அந்த உணர்வு வரும்போதே அதற்கான பலன் வந்து அந்த மாதிரி எதையாவது கொண்டு வாங்க. ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டமாக இருந்தான்னா, ஐயா கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அது நல்ல திட்டம், மக்களுக்கு பலன் ஏற்படும். அண்ணாதுரை கொண்டு வந்த திட்டம், எடப்பாடி கொண்டு வந்த திட்டம், யார் கொண்டு வந்தாங்கன்றதை விட்டுடுங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து விஜய் வெற்றின்னு வச்சுங்க. மழை நீர் சேமிப்பு திட்டம் பிடிக்கலையா உங்களுக்கு? வெற்றி மழை நீர் சேகரிப்பு திட்டம். குப்பை அள்ளும் திட்டம் பிடிக்கலையா? வெற்றி குப்பை அள்ளும் திட்டம். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பேர் வைங்க, தவறே இல்லை. கழிவறை பொது கழிவறை கட்டும் திட்டம், வெற்றி பொது கழிவறை. எல்லாத்துலேயும் வெற்றி போடுங்க. போட்டு அங்கே வந்து அந்த வாசலில் ஆண்கள் பெண்கள்னு போடுவாங்கள்ல அந்த கழிவறையில், அந்த இடத்துல நீங்கள் யார் படம் வேணால் போடுங்க. ஆண்கள் படம் யார் போடுவாங்கன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. பெண் படம் ஐயோ நமக்கு எதுக்கு அந்த வம்பு, வேண்டாம். சரி, ரைட்டு. அதை என்ன சொல்கிறதுனால் இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கள் நலனை சிந்தித்து அதை செயல்படுங்கள். மக்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தியேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த நாடகங்களை, இந்த நாடகங்களை வந்து நாடகங்கள் என்று புரிந்து கொண்டு புறந்தள்ளி விட்டு தேவையானதை வந்து துணிந்து கேட்க வேண்டும். நீங்கள் செங்கப்பட்டி பேசுனா பேசிட்டு போகிறாருங்க, அதனால் டபுளாக அர்த்தமாக பேசுனா பேசிட்டு போகிறாருங்க. இதை விட மோசமாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க அவங்க கட்சியிலேயே. அதை விடுங்க. இது என்னாச்சு? கிடங்கு என்னாச்சு? தடுப்பணை என்னாச்சு? இப்படி கேட்க ஆரம்பிங்க. ஆன்லைனில் வருமானம் டாஸ்மாக்குன்னு சொல்கிறீங்களே, வீட்டில் குழந்தைங்கள்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்களே, பெண்கள்லாம் இதுவரை குடிக்காதவர்களும் குடிப்பார்களே. 2வது ஒரு பாட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் மேக்ஸிமம் 2 பாட்டில் தான் ஆர்டர் பண்ணுவேன். அவன் 4 பேரில் ஆர்டர் பண்ணுவான். இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 10 இமெயில் வச்சுருக்கான், வாட்ஸ்அப்பில் 4 கணக்கு வச்சுருப்பான்.
தனித்தனியாக ஆர்டர் பண்ணான்னா ஒருத்தனே வாங்குவான், அவனே வியாபாரம் பண்ணுவான். ஏற்கனவே வந்து வாட்ஸ்அப்லேயும் சோஷியல் மீடியாலையும் கஞ்சா மெட்ஸு போன்ற விற்கப்படுது. இல்லை தாவேக்கா நிர்வாகிகள் பலரே அதில் சிக்கியிருக்காங்க. நான் ஏதோ தாவேக்கா நிர்வாகிகள்னு சொல்லுவேன், அவங்க மட்டும்தான் இல்லை. திமுக இருக்கும்போது அதை ஏறக்குறைய ஒரு துணை அரசாங்கமாகவே அந்த போதை சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது ஜாஃபர் சாதிக் போன்றவர்களால். அப்போ உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்களோட ஜாஃபர் சாதிக் தான் அதிக பவர்ஃபுல்லாக இருந்தாருன்றது அப்புறமா தெரிஞ்சுது. தான் துணை அரசாங்கம்னு சொல்லிட்டேன், நிழல் அரசாங்கமாக நடந்து போதைப்பொருள் அது ஏற்கனவே வருது. இதில் இந்த ஆன்லைனில் அது பட்ஸ்ன்னு சொல்ல மாட்டான், வேறு ஏதோ இந்த பவுட்ரு அரிசி மாவு அது இதுன்னு ஏதோ ஒரு ஃபேஸ் பவுட்ருன்னு சொல்லி வரும், ஏதோ ஒரு பேர் போட்டு வரும். நீங்கள் இன்னும் தெளிவாக அரசு உத்தரவு அரசு ஆணையோட அதிகாரபூர்வமாக ஆன்லைனில் டாஸ்மாக் அனுப்ப ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ உயர்நீதிமன்றம் வேறு சொல்லியிருக்கு அதுக்கு பில்லு கொடுக்கணும்னு. இப்போ பாருங்கள், கொஞ்ச நாள் அந்த நிர்வாகிகள் சங்கமாக டாஸ்மாக் பணியாளர் அவங்க இதை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு நேரம் ஒருத்தரும் இந்த காசை வாங்கிட்டு அள்ளி போட்டுக்கிட்டு 10 ரூபாயோ 20 ரூபாய் மேலே வாங்கி போட்டு அவனுக்கு பாட்டில் கொடுக்குறது விட்டுட்டு அதுக்கு ஒரு அந்த மிஷினை அந்த கம்ப்யூட்டர் இதை வச்சுட்டு ஏதோ ஒரு பில்லு போட்டு அவன் பேரை போடணும். ஏதோ ஒரு பேரை போடணும்ல, முனுசாமி, கன்சாமி, ஜேவியர், பாட்சா, ஏதோ ஒரு பேரை போடணும்ல. போட்டு அவனுக்கு அது போட்டு கொடுக்கறதுக்கு அவன் 4 பாட்டில் விற்கிற நேரத்தில் 2 பாட்டில் தான் விற்க முடியும். அப்போ அவங்க உடனே அது எதிர்ப்பார்கள். இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நான் வந்து கூடாதுன்னு சொல்ல, உயர்நீதிமன்றம் சொல்கிறது நல்லது தான். சொதர் கணக்கில் வரும், பில் இல்லாமல் விற்றா நீங்கள் வந்து போய் ரைடு பண்ணலாம், இதெல்லாம் நல்ல ஏதோ ஒரு வழிமுறை தான். ஆனால் இந்த வழிமுறையை நடத்த விட மாட்டார்கள், அதைத்தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக சார். இதில் இன்னும் ஆன்லைனில் வேறு வந்துருச்சுன்னு வைங்க, ஆன்லைனில் பில்லு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் பில் யார் பேரில் வருது? இப்போது ஒரு அம்மா பேரில், ஒரு வீட்டில் ஒரு பெண் பேரில் அவங்க குழந்தை பையன் ஆன்லைனில் அங்கேருந்து அனுப்பும்போது ஒரு பெண் பேரில் வந்திருக்கு, நாங்கள் அனுப்ப மாட்டோம், அவங்களுக்கு வயது எவ்வளவுன்னு தெரிஞ்சால் தான் அனுப்புவோம், சொல்ல முடியாது. பணம் வந்துச்சா பேமெண்ட்டை போகணும், அது பேமெண்ட் வந்தால் கொடுத்துருவோம். அது சின்ன குழந்தை அது தவறாக பயன்படுத்துகிறதா, ஆண்கள் பயன்படுத்துகிறார்களா, பெண்கள் பயன்படுத்துகிறார்களா, அதை வாங்கி விற்பனை செய்கிறார்களா, கள்ள மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறானா, எல்லாம் நடக்கும்ல. இப்போ கூட சாயந்தரம் ராத்திரி 10 மணி வரைக்கும் ஒரு பாட்டில்னா அது தெரில நமக்கு, முன்ன பண்ண செத்துருந்தால் தான் சுடுகாடு தெரியுமா, அந்த மாதிரி 180 ரூபாய் 200 ரூபாய் ஏதோ வருதுன்னு வைங்க. அது 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் எங்கேயோ ஒரு சந்தில் பொந்தில் பொட்டி கடையில் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ ஆன்லைனில் வாங்குகிற வசதி இல்லாதவன்ட்ட என்ன பண்ணுவான், 200 ரூபாயா 250 ரூபா கொடு, வாங்கிக்க, எங்கள் வீட்டில் இருந்து வாங்கிக்கல, நான் கொண்டு வந்து தரேன். ஆக நீங்கள் அந்த பழக்கத்தை வந்து குறைப்பதற்கோ இல்லை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கோ ஒன்றும் இல்லை, வருமானத்தை பெருக்குவதற்காக கடையில் விற்றுக்கொண்டு அந்த சந்துகளில் சுற்றுப்புற சந்துகளில் விற்று கொண்டதை வீடு வரை, இதுதான் வீடு வரை உறவுன்னு பாடினாங்களோ, இந்த குடி விஷயத்தை தான் வீடு வரை உறவு. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ தான். அது கண்ணதாசன் வரிகள்லாம் உண்மையாயிடும். இதுதான் நம்ம சொல்கிறது. பார்ப்போம் பட்ஜெட்டுடைய விளைவு என்ன, இந்த 1 மாதத்தில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.